40 ஏக்கரில் ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் இருந்த தம்பதியோட 2 வயசு குழந்தை 6 நாளாக காணும். மத்தியானம் 2 மணி வரைக்கும் கண்ணு முன்னாடி விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தை அடுத்த 10 நிமிஷத்தில் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கு. அந்த குழந்தையை தேடி 400 போலீஸ், அதிரடிப்படை, ஆர்மி லெவலில் இருக்கிற NDRF, ஒட்டுமொத்த ஆந்திர அரசாங்கமே களத்தில் இறங்கியிருக்கு. ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு கூட இருந்த நாய் மட்டும் உடம்புல பல காயங்களோட வீட்டுக்கு திரும்பி வருது. அந்த வாயிலா ஜீவன் அந்த பொண்ணுக்கு நடந்த ஏதோ ஒரு மர்மத்தை பற்றி சொல்ல நினைக்குதுன்னு அதோட கழுத்தில் ஒரு நவீன GPS ட்ராக்கரை போலீஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதை மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே விடுறாங்க. அது காடு, மலை, புதர்னு சுமார் 80 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக வெறி பிடிச்ச மாதிரி ஓடி இருக்கு. அந்த 2 வயசு பொண்ணு இருக்கிற இடத்த தான் அந்த நாய் காட்ட போகுதுன்னு நம்பிக்கையாக இருந்த போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் ஓடினதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டுக்கே வந்து ரத்தம் கக்கி அந்த நாய் இறந்து போகுது. அந்த 2 வயசு குழந்தைக்கு அந்த காட்டுக்குள்ளே என்ன நடந்தது? அந்த நாயோட பரிதாபமான இந்த நிலைமைக்கு யார் காரணம்? முதலமைச்சர் பவன் கல்யாண் டைரக்டராக ஆர்டர் போட்டு இப்போ ஜூலை 2026 தென்னிந்தியாவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற சுங்கரா ஞானேஸ்வரியோட இந்த பரபரப்பான வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சம்பவம் நடந்தது ஆந்திராவில் காக்கிநாடா மாவட்டத்தில் CH அக்ரஹாரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு பிரம்மாண்டமான பாமாயில் தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை காவல் காக்கிற வேலையில் இருக்கிறவங்க தான் சுங்கரா கணேஷ், அவரோட மனைவி பவானி. அவங்களுக்கு சுங்கரா ஞானேஸ்வரி அப்படின்ற ஒரு 2 வயசு பெண் குழந்தை இருக்குது. ஜூன் 6ஆம் தேதி ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது. அதாவது அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்குள்ளே சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பா ஏதோ வேலை விஷயமா வெளியில் போயிருக்காரு. அம்மா வீட்டுக்குள்ளே சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போது பொண்ணை அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சி அவர் வெளியில் போயிடுறாரு. பொண்ணு அப்பா கூட தான் வெளியில் போயிருப்பா அப்படின்னு நினச்சி அவங்க வீட்டுக்குள்ளே சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 3 மணிக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களோட பொண்ணு ஞானேஸ்வரி வீட்டில் இல்லை, அந்த நாயும் வீட்டில் இல்லை. ஒட்டுமொத்த குடும்பமும் அலறி அடிச்சுட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு விவசாயி அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாரு. நான் மதியானம் 1:30 மணிக்கு மலை அடிவாரத்துக்கு கீழே உங்கள் பொண்ணை ஒரு நாய் கூட நின்று இருந்ததை பார்த்தேன். நான் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் கூப்பிடும்போது அந்த நாய் என்னை பக்கத்துலேயே நெருங்க விடலை, பயங்கரமாக குறைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் அன்னைக்கு நைட்டே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட காக்கிநாடா SP உடனே ஒரு 10 ஸ்பெஷல் டீமை அப்பாயிண்ட் பண்ணி அந்த 40 ஏக்கர் பாமாயில் தோட்டம், சுற்றி இருக்கிற கிணறு, காடு, குளம், குட்டைன்னு எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறாரு. ஆனால் 2 நாள் ஆகியும் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஜூன் 9 அன்னைக்கு அந்த கேஸில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. காணாமல் போன அந்த நாய் மட்டும் உடம்பு ஃபுல்லாக காயத்தோட வீட்டுக்கு திரும்பி வருது. வீட்டுக்கு வந்து அந்த நாய் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருக்கு. யாரையுமே பக்கத்தில் நெருங்க விடலை, எது கொடுத்தாலும் சாப்பிடவும் இல்லை. இந்த நாய் தான் அந்த குழந்தைய கடைசியாக பார்த்த ஒரு விட்னஸ். அதனால் இந்த நாய் நம்மளை குழந்தை இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போகும்னு நினச்சி ஒரு நவீன GPS ட்ராக்கரை அந்த நாயோட கழுத்தில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாயை மறுபடியும் அந்த தோட்டத்துக்குள்ளே விடுறாங்க. அந்த நாய் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வேகமாக வெறி பிடிச்ச மாதிரி ஓடுது. ஆனால் ஜூன் 13 மதியம் ஒரு சோகமான விஷயம் நடக்குது. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடின அந்த நாய் திரும்பவும் வீட்டுக்கே வந்து பரிதாபமாக ரத்தம் கக்கி இறந்து போகுது. அந்த குழந்தை காணாமல் போனதுக்கு காரணமானவங்க தான் அந்த நாயை ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும்போது, இல்லை அந்த நாய்க்கு ஏதாவது விஷப்பூச்சி கடிச்சிருக்கலாம், இல்லை வைரஸ் தொற்று வந்திருக்கலாம், அதனால தான் அது இப்படி இறந்து போச்சுன்னு போலீஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவங்களோட கவனத்துக்கு போகுது. எக்காரணத்து கொண்டும் தேடுறதை மட்டும் நிறுத்தவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களோட இந்த ஆர்டருக்கு அப்புறம் 30 பேர் இருக்கிற NDRF டீம், 400க்கும் மேலே போலீஸ் எல்லாருமே அந்த காட்டு பகுதியில் முகாம் போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வெறும் சாதாரணமாக தேடலை, மனித உடல்லிருந்து வர்ற வெப்பத்தை வச்சு கண்டுபிடிக்கிற தெர்மல் இமேஜிங் ட்ரோன் மூலமாகவும் நைட் விஷன் கேமரா மூலமாகவும் அந்த காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற 38 CCTV கேமராஸ், 170க்கும் மேலே இருக்கிற கால் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாத்தையும் போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது ஒரு விநாயகர் கோயில்கிட்ட அந்த நாய் வெறித்தனமாக ஓடுற விஷுவல் மட்டும் போலீஸ்க்கு கிடச்சிருக்கு. குழந்தை காணாமல் போன இந்த கேஸில் போலீஸ் 3 முக்கியமான கோணங்களில் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. முதல் விஷயம் என்னென்னா, குழந்தை காணாமல் போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து தங்கியிருந்த ஒரு நாடோடி கும்பல் அவங்க அந்த குழந்தைய கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுன்னு 2 ஸ்பெஷல் டீம் அங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. 2வது விஷயம்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. அதாவது அந்த காட்டுப்பகுதியில் பன்றிகள்,
சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை அதுங்க தான் அந்த குழந்தையை தாக்கியிருக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தையோட வாசனை இருக்கிற, அதாவது அந்த குழந்தை யூஸ் பண்ணிட்டு இருந்த 2 பொம்மையை எடுத்து அதுக்குள்ளே மாமிசத்தை வச்சு அதை காட்டுப்பகுதியில் மறைச்சி வச்சுருக்காங்க. 3வது விஷயம், அந்த ஏரியாவில் காட்டு பன்றிகள் அதிகமாக இருக்கிறதால கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் சட்டவிரோதமாக எலக்ட்ரிக் ஃபென்ஸ், அதாவது மின்சார வேலி போட்டிருக்கலாம். அப்போது குழந்தை தெரியாமல் அதை தொடும்போது அதுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம். அதை மறைக்கிறதுக்கு யாராவது குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு இந்த கோணத்துலையும் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு இறந்து போன அந்த நாயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காகவும் சிசிடிவியோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காகவும் போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காக்கிநாடா கவர்மெண்ட் அந்த குழந்தைய பற்றி யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் ஞானேஸ்வரி எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது மர்மமாகவே தான் இருக்குது. நிச்சயமாக போலீஸும் அந்த டீமும் குழந்தைய உயிரோடு கண்டுபிடிச்சி அந்த பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைப்பாங்கன்னு நம்பலாம். இந்த கேஸை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.